நம்ம எல்லாருக்குமே தெரியும் காத்து கருப்பு கலை. காத்து கருப்பு கலை பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ரொம்பவே பிரபலமா நெறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் பண்ணிக்கிட்டு இருந்த எந்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கன்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபன்னான ஒரு கன்டென்ட்டா இருக்கும். சொல்லப்போனா அடல்ட்ரியான ஒரு கன்டென்ட்டா இருக்கும். இவர் அந்த மாரி டைப்பே கிடையாது. பேசிக்கா இவருக்குள்ள நெறைய டேலண்ட்லாம் இருக்கு. காத்து கருப்பு கலை வந்து எந்த அளவுக்கு காமெடியா பேசுவாரோ, அந்த அளவுக்கு வந்து நல்லா டிராயிங் பண்ணக்கூடியவரு. சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய கன்டென்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. இவருடைய கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கிரிஞ்ச் காமெடி வகையிலான ஒரு கன்டென்ட் எல்லாம் இருக்கும். ஒரு முறை வந்து காமெடிலான்ற மாரி பண்ற மாரி, இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் பண்ணுவாரு. இந்த இன்டர்வியூ இவரும் வந்து பண்ணுவாரு நெறைய பேர கூப்ட்டு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவர கூப்ட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ 2மே நடக்கும். இவருடைய இன்டர்வியூடைய கேள்வி பதில் செஷன்லாம் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஒரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட்டான ஷோஸ்லாம் இருக்கும். இப்போ இணையத்தில வந்து நெறைய பேருடைய பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மாரி இவருக்கு ஈக்குவலா டஃப் குடுத்து ஒரு அடல்ட்ரியான ஒரு கன்டென்ட்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்த காத்து கருப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவே வந்து வெளிய தல காட்ட முடியல. அந்த மாரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி காத்து கருப்பு கலைய பத்தி சொன்னாங்க. இடையில திருச்சி சாதனாவ வச்சு காத்து கருப்பு கலை வந்து நெறைய ஷோலாம் பண்ணியிருந்தாரு. இந்த ஷோவுக்கு நடுவுல காத்து கருப்பு கலை அப்பப்போ வந்து கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுற அந்த பொண்ணோட வந்து சண்டை போடுறது, அப்படிங்கிற மாரிலாம் பண்ணிட்டு கடைசியில இது ஒரு பிராங்க் ஷோ அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இவரு திருச்சி சாதனாவோட பண்ணுற எல்லா ஷோவும் பார்த்தீங்கன்னா, பார்க்க சகிக்காத பாதி அடல்ட்ரி கன்டென்ட்டாவும் இருக்கும். இத வந்து காமெடி அப்படிங்கிற பேர்ல நெறைய பேர் வந்துட்டு இத ஹிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கன்டென்ட்லாம் ரொம்பவே வைரலா இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பார்க்குற நமக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கிற கன்டென்ட் அப்படின்ற மாரிலாம் தெரியும். சாதனா பார்த்தீங்கன்னா, இவரோட சேர்ந்து ஸ்கிரிப்ட்ல எழுதி குடுத்தத அப்படியே பண்ணிட்டு, ஆனா பிராங்க் பண்ற மாரி, நிஜமாவே பண்ற மாரி பண்ணியிருப்பாங்க. இது போக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அப்பப்போ வந்து கல்யாணம் ஆகுறதும், அந்த திருமணம்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாதுப்பா. ஒரு கன்டென்ட்டுக்காக பண்ணோம். அப்படிங்கிற மாரி ரொம்ப கடைசியில ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா அதுவரைக்கும் பார்த்தோம்னா, இவரு நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற மாரிலாம் விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. நிஜமா கல்யாணம் பண்ணிட்டாருன்னே நம்புற அளவுக்குலாம் பல விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் அப்பப்ப இந்த TikTokல வந்தக்கூடிய திவ்யா கள்ளச்சிய வந்து கல்யாணம் பண்ற இந்த மாரி வீடியோஸ்லாம் வந்து நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இவரோட ஷோவுல வரக்கூடிய ஒரு மாரி அழகான பெண்கள்ட்டலாம் வழிஞ்சு பேசுறதும், அவங்கள வச்சு அடல்ட்ரியான கன்டென்ட்லாம் கிரியேட் பண்ணுறதும், இப்படி நான் சொன்ன மாரி மேரேஜ் கன்டென்ட் பண்ணுறதும், மேரேஜ் பண்ணுறது, அவங்களோட்ட வந்து சண்டை போடுறது, இந்த மாரியான கன்டென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படி மாத்தி மாத்தி மேரேஜ் கன்டென்ட்டா பண்ணிட்டு இருக்கிறதுல ரொம்பவே வந்து பிரபலமான காத்து கருப்பு கலை பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறத எப்ப நிறுத்துவாரு அப்படிங்கிற மாரிலாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, இவரு கல்யாணம் பண்ணிட்டு முதல்வரவெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து போடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. இவர் மேல எல்லாரும் காண்டான ஒரு டைம்ல தான், இப்போ காத்து கருப்பு கலை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் ஒரு சில புகைப்படங்களுடன், வீடியோக்களுடன் வெளியாகி பார்க்குறவங்கள ரொம்பவே அதிர்ச்சியை உள்ளாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன இந்த ஒரு கல்யாண ஆல்பம், வீடியோலாம் இப்போ வந்து யூடியூப்ல பிரபலமா வந்துகிட்டு இருக்கு. காத்து கருப்பு கலைக்கு பார்த்தீங்கன்னா, திவ்யா கள்ளச்சி தாலி எடுத்து கொடுத்ததோட கையில இருந்த தங்க மோதிரத்தெல்லாம் எடுத்து குடுத்துருக்காங்க. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு பேரு அபிநயா.